Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு கலர்ஃபுல்லான பொரியல் சூப்பரா இருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பஜ்ஜி மிளகாய் ஒரு 2 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து குடை மிளகாய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். ஒரு கலருக்காக நான் அந்த க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து 1 by 1 சேர்த்துக்கலாம். கேரட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பஜ்ஜி மிளகாய், கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணையில் ரொம்ப கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. கலராக 3 கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பொரியலை பார்க்கவே கிட்ஸு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 60% தான் குக் ஆகிருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோகோனட் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்காட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் சேர்த்து சாப்பிடையில் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கலர்ஃபுல்லான 3 கலரில் செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் அப்படி தாங்க, ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எந்த குழம்போட வேணாலும் இந்த காயை நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.